ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூனி 2021 சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் மூவி அண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இது வந்து பார்ட் 1 2024 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து இப்போதி பார்ட் 1 தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பார்ட் 2 வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் இப்போ தேட்டருக்கு வருது. கூடிய சீக்கிரத்தில் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்துடும். ஸோ மற்றெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூனி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி இது 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட டியூரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 48 நிமிஷம். ஸோ மிகப்பெரிய படம் இது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியுமே. இதோட எடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கதை எதுலேருந்து எடுத்தாங்கன்னா டியூனி ஒரு நாவல் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. இது பற்றி பார்ட் 1 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 2024 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. சரிங்களா? இதோட கதை நான் ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். நான் மிகப்பெரிய கதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்சிருக்கு நான் சொல்லிடுறேன். 10,000 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிறது இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகத்தை காட்டுறாங்க. என்னென்ன கிரகம்னு சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரகம் வந்து அரேக்கிஸ், 2வது கிரகம் வந்து ஈரோட கிரகம் பார்த்தீங்கன்னா கலாடன், 3வது பார்த்தீங்கன்னா கீடி ஃப்ரைம் வில்லன் கிரகம், அது 4வது கிரகம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, 4வது கிரகம் பார்த்தீங்கன்னா கிட்டாயின். இந்த 4வது கிரகம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற 3 கிரகத்துக்கு தலைவன். இவங்க சொல்கிறதே அங்கே செய்யணும். சரி, இந்த கிரகத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரகம் பார்த்தீங்கன்னா அரேக்கிஸ் கிரகம். அந்த அரேக்கிஸ் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க பாலைவனம், தண்ணியே கிடையாது. தண்ணி கிடைச்சாலும் அந்தளவுக்கு பத்தாது. அந்த பாலைவனத்தில் ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அதிசயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பைசின்னு ஒன்று சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்க சாப்பிட்டதுனால கொஞ்சம் எளிமையாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து எரிபொருளாக சரி, எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4வது கிரகம் கவர்மெண்ட் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஈரோட கிரகத்துக்கு போயிட்டு உத்தரவு பண்ணுறாங்க. இதுமாரி அரேக்ஸ் கிரகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பைசி எடுக்கணும், 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லி சட்டு போட்டுன்னு வந்து காலி பண்ணிவிட்டு அந்த கிரகத்தில் ஈரோட கிரகத்துலேருந்து அரேக்ஸ் கிரகத்துக்கு பாளையவனத்துக்கு வந்துட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணி மற்ற ராணுவம் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துட்டு. ஸோ அங்கே வந்து வேலை நல்லா நடக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 3வது கிரகத்தில் இருக்க வில்லனுங்களும் கொஞ்சம் மோசமானவங்க, ஈவு இருக்குமே இல்லாதவனுங்க. அவங்க தேவை வந்து அந்த அரேக்கிஸ் கிரகத்தில் இருக்குது. அதனால் வந்து ஒரு போர் பண்ணுறாங்க, போர் எடுக்கிறாங்க. அங்கே ஈர மக்கள் எல்லோரும் சாவடிக்கிறாங்க. அதில் வந்து ஹீரோட ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோ ஃபேமிலி வந்து ஜஸ்ட் நம்ம அறுவடை பண்ணி பிஸ்னஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தெரியாது அவங்கள போட்டு தள்ளுறதுக்குன்னு. ஸோ ஹீரோட ஃபேமிலி போட்டு தள்ளினாங்கன்னா இல்லையா, ஹீரோட பையன் இருக்கான். ஹீரோட பையன் தான் மெயின், அடுத்த இளவரசன். சரிங்களா? அதனால பார்ட் 2ல் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து ட்ரைலரும் பார்த்துக்கோங்க. அண்டு 2024 ரிலீஸ் ஆக போது மார்ச் மாதத்தில் பார்ட் 2. அதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும் தான், தமிழ் டப்பிங் இன்னும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச முகம் பார்த்தீங்கன்னா பத்திஸ்டார், WWE நடித்தவர், அப்புறம் அக்வாமேன் ஹீரோ, அப்புறம் ஸ்பைடர்மேன், இப்போ நியூ ஸ்பைடர்மேன் இருக்கும் ஹீரோனி. ஸோ அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த படத்தை பற்றி குறைய எதாவது சொல்ல முடியாது. குறைய இருக்குது என்னென்னா மிகப்பெரிய படம், அதாவது ஸ்லோவாக போவோம், ஆனால் கதை உங்களுக்கு புரியும். இதுக்கு பொறுமை வேணும். இதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்லாம் தரமாக இருக்குது, கிராஃபிக்ஸ் அண்டு முக்கியமாக சொல்ல வேண்டியது சவுண்ட் எஃபெக்ட்டு, பேக்ரவுண்டு மியூசியம் வந்து உங்களை வந்து வேறு லெவலு ஸ்ட்ரீட்டில் உட்கார வச்சிடும். நான் அதோட மூவி தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணேன், வீட்டில் தான் போட்டு பார்த்தேன், ஹோம் தேட்டரில். வேறு லெவல் இருந்தது. அதில் காட்டிக்கிற விஷயங்கள் வந்து எந்த படத்துலையும் சில இதில் காட்டாமல் இருக்கும், இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இதில் வந்து டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா ஒரு தும்பி உருவத்தில் ஒரு ஹெலிகாப்டர் மாரி, ஹெலிகாப்டர் ட்ரோனான்னு தெரியல, ஒரு வித்தியாசமாக காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அரேக்கிஸ் பாலைவனத்தில் மிகப்பெரிய புழு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து சவாரி மாரி எதோ பண்ணுறாங்க, போருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பார்ட் 2ல் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது, நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. முழுக்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமேசான் ப்ரைமில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணி போகிறேன். ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கி வேறு என்ன விட்டுருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருப்பேன். சரிங்களா? செம்ம பெரிய படம் இது. பார்க்கலாம், இது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஒரு பெரிய படம் இது. அண்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு படம் நீங்கள் ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷனு, வித்தியாசமான கிராஃபிக்ஸ்னால் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த படத்தை நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். முக்கியமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் லவருக்கு பெட்டராக இருக்கும். தரமான படம். நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். மற்றெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூவிஸ். இந்த மூவி ஏன்னா டெலிகிராமில் இருக்குது, நான் ஜாயின் பண்ணி லிங்கை தட்டி வரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது அமேசான் ப்ரைமில் இருக்குது, நீங்கள் எதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதனா டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 நான் பார்த்துட்டு தேட்டரில் என்னோடய ரிவ்யூ நான் உங்களுக்கு
சொல்கிறேன். சரி, இன்னும் நான் நிறைய டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசை தானே. அது வரைக்கும் 1 ஹவர் போயிடும். நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. படத்தில் நிறைய டீட்டெயில் சொல்லிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் புரியும். ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்ஸை உருவாக்க போகிறாங்க டியூன் மூவியை வச்சு. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் வரும்போது மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க, 1000 கோடிக்கு மேலே. இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது. நான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் இன்னும் லென்த்தாக போனால் சில பேர் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோஸாக பண்ணுறேன். எது இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. படத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வேலை சந்திப்போம். நானும் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய் பாய்.